குரு ஆசிரியர் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 12 ஜூலை மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து 18 ஜூலை மாதம் 2026 சனிக்கிழமை வரை விருச்சிக ராசிக்கான வார ராசி பலன். இது விருச்சிக ராசிக்கு பொதுவான பொது பலன் தான். அது கோச்சார அடிப்படையில் 30% தான் வெளிப்படுவதாக இருக்கும். மீது உள்ள 70% பலன் உங்களுடைய பிறப்பு ஜாதக அடிப்படையில் தான் அது தெரிய வரும். உங்கள் ஜாதகம் சார்ந்த பலன் அறிந்து கொள்ள வீடியோவில் இருக்கும் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வீடியோ முழுசா பாருங்க. ஏன்னா உங்க ராசியில 3 நட்சத்திரம் இருக்கு. அந்த 3 நட்சத்திரத்துக்கும் தனித்தனியாக பலன் சொல்கின்றேன். முக்கியமாக 3 நட்சத்திரக்காரர்கள் எந்தெந்த கிழமையில எந்தெந்த நாட்கள் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கின்றதையும் தேதியும் குறிப்பிடுகின்றேன். அதோடு சேர்ந்த வார அதிர்ஷ்ட திசை, கிழமை எண்கள் மற்றும் ஆன்மீக பரிகாரமும் தெரிவிக்கின்றேன். காணொலி தொடர்ந்து பாருங்கள். இந்த அடிப்படை பார்த்தீங்கன்னா, உங்க ராசியுடைய அதிபதி செவ்வாய். உங்க செவ்வாய் உங்க வீட்டுல இருந்து 7ஆம் வீட்டுல ரிஷபத்துல கலசரஸ்தான பகை வீட்டுல தான் அமர்ந்திருக்கு. 8ஆம் வீட்டுல அஷ்டமஸ்தானத்துல புதனும் சூரியனும் இருக்கு. சூரியன் 17ஆம் தேதி வரைக்கும் அங்க இருக்கும். 17ஆம் தேதி அப்புறம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் 17ஆம் தேதி கடகத்துல 9ல இணைஞ்சிரும். உங்க வீட்டுல இருந்து 9ஆம் இடத்துல உச்ச குரு இருக்கின்றது. அது உங்க வீட்டை 5ஆம் பார்வையை பார்ப்பது உங்க வீட்டுக்கு மிகப்பெரிய பலம். 6ஆம் வீட்டுல பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா சிம்மத்துல சுக்கிரனும் கேதுவும் இருக்கின்றது. உங்க வீட்டுல இருந்து 4ஆம் வீட்டுல கும்பத்துல ராகு உள்ளது. 5ஆம் இடத்துல பஞ்சம சனியாக மீனத்துல சனி உள்ளது. இந்த ராகு கேது பிடியில எல்லா கிரகங்களும் அடைப்பட்டு உள்ளதுனால உங்க வீட்டுல இருந்து 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால இது ஒரு இதுதான் பூர்வ கால சர்ப்பதோஷம் சொல்லுவாங்க. முக்கியமாக விருச்சிக ராசியிலிருந்து 4ஆம் இடத்துல ராகு இருப்பதை சங்கபால கால சர்ப்பதோஷம் என்று சொல்லுவாங்க. இந்த 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறது நட்பு வீட்டுல தான் இருக்கு. அதனால தாய், வீடு, வாகனம், மண்மனை, வீடு சார்ந்த விஷயங்கள்ல தான் இந்த ராகு தொடர்புடையதாக இருக்கும். இதை சார்ந்துதான் அதோடைய பலனும் நன்மையாகவும் பாதகமாகவும் இருப்பதாக இருக்கும். உங்களுக்கு 7ஆம் வருட சனி அந்த அஷ்டம சனி எல்லாம் கிடையாது, பஞ்சம சனியா இருக்கின்றது. 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம். சனி பஞ்சம சனியாக இருக்கிறதுனால பிள்ளைகளின் அவங்களுடைய உடல் நலன், கல்வி விஷயங்கள், இது சார்ந்த தகவல், பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்கள் இருப்பது, குலதெய்வ வழிபாடு, நீங்க குலதெய்வ கோயிலுக்கு போனா அதில் ஏற்பட்ட தடைகள், இப்படிதான் அது பஞ்சம சனி ஏற்படுத்தும். இது பெரிதளவுக்கு இருக்காது. என்ன காரணம் கேட்டா, உங்க வீட்டுல 9ஆம் இடம் லாபஸ்தான் பாகிஸ்தானத்துல குரு 9ஆம் பார்வையாக சனியை பார்ப்பதனால குழந்தைங்கள் படிப்பு, ஆரோக்கியம் கொஞ்சம் டவுன்ஃபால் அந்த டக்குன்னு யாருன்னா பூஸ்ட் பண்ணி அதை சரிப்படுத்துவாங்க. அது மாதிரி இருக்கும். பூர்வீக சொத்து சார்ந்த பிரச்சனைகள், உங்களுக்கு இப்போ வாடகை விட்டுருக்கீங்க, திடீர்னு வாடகை கொடுக்காத எடுக்கிறீங்கன்னா அது கொடுக்கறது நாளைக்கு தரன்றவங்க ஒரு வாரம் கழிச்சு கொடுப்பாங்க. இது மாதிரி ஏற்படும். என்ன காரணம்? குரு பார்வை பார்ப்பதனால. 4ஆம் இடத்துலயும் ராகு இருக்கிறதுனால இது மாதிரி தடைகள் தான் ஏற்படுவதா இருக்கும். தாயார் உடல்நிலை சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் நீங்க அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த குழந்தை பாக்கியமும் தடைப்படுறதா இருந்தாலும் குரு பார்வையினால அந்த புத்திர பாக்கியமும் ஏற்படுவதா இருக்கும். முக்கியமா உச்ச குரு பார்வை இருக்கிறதுனால சிறப்பு தான். உங்க வீட்டையும் பார்க்குது, உங்க வீட்டுல இருந்து 5ஆம் இடம் அந்த பஞ்சம சனியும் பார்ப்பதனால ஒரு விதமா டபுள் இதுதான் ஏற்படுகின்றது. ஏன்னா 7ல செவ்வாய் இருக்கிறதுனால பகை விட்டதுனால கணவன் மனைவி உறவுல மட்டும் சின்ன ஒரு கான்ஃபிளிக், மோதல் போக்கு வராம போதை மட்டும் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. விவாதங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். ஏன்னா குரு புதனம் 8ல மிதனத்துல மறைவு, சூரியனும் மறைவதுனால கணவன் மனைவி விஷயங்கள்ல கோபத்தை அதிகப்படுத்தி அறிவு இழப்பதாக இருக்கும். கோபம் அதிகமா வெளிப்படும். செயல் வேகம், ஆற்றல்லாம் ஒரு முரட்டுத்தனமா இருக்கும். அதனால போதை மட்டும் அதை தவிர்த்து கொள்ளுங்க. ஏன்னா செவ்வாயும் 7ஆம் பார்வையாக அதே உங்க விருச்சிகத்தை பார்ப்பதனால செயல் வேகம் கொண்டு அதிகமா இருக்கும். இருந்தும் அது காலையில சண்டை போட்டா சாயந்தரம் கூடிய சூழல் தான் இருக்கும். ஏன்னா குரு பார்வையும் உங்க வீட்டை பார்ப்பதனால. இந்த அடிப்படையில சந்திரனுடைய நகர்வு அடிப்படை கொண்டுதான் அந்த வாரத்தின் பலன் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா ஜூலை 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பாத்தீங்கன்னா சந்திரன் தேய்பிரை சந்திரனாக ரிஷபத்துல செவ்வாயோட உங்க வீட்டுல இருந்து 7ஆம் இடத்துல செவ்வாயோட ரிஷப நட்சத்திரத்தை அமர்கின்றது. ஞாயிற்றுக்கிழமை 12ஆம் தேதி அந்த இது இருக்கிறதுனால கண்டிப்பா சொன்ன கணவன் மனைவி இதெல்லாம் கிளாஷ் ஆகிறதுக்கான சூழல் உண்டாகும். போது மட்டும் அன்றைய பொழுது வீடு ஞாயிற்றுக்கிழமை ஓய்வா வீட்டுல இருக்கிறதுனால எதனா ஒரு சின்ன சலசலப்பு வராமல் பார்த்துங்க. மனம் சார்ந்த ஒரு குழப்பம் ஏற்படும். மனம் வேகமா செயல்படும். ஆற்றல் கொண்டு இருக்கும். கண்டிப்பா பகை வீட்டுல தான் உட்காந்துட்டு இருக்கு. சுக்கிரன் வீட்டுல சுக்கிரனை சிம்மத்துல கேதோட இருக்கிறதுனால கண்டிப்பா கணவன் மனைவி பிரச்சனை வராமல் பார்த்து கொள்ளுங்கள். ரெண்டாவது சந்திரனும் செவ்வாய் இருக்குது. சந்திரமங்கல யோகம் தான் இருக்கும். அதாவது காலையில சண்டை போட்டது சாயந்தரம் ஒரு விதமான அந்யோன்யத்தனத்தை உண்டாக்கிவிடும். ஒரு விதமா கூட்டு வியாபாரத்தில் நட்புக்குள்ளேயும் ஒரு விதமான கருத்து வேறுபாடு வந்தாலும் ஒரு சுமூக போக்கு தான் இருக்கும். கவலைப்பட வேண்டாம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா 15ஆம் தேதி 16ஆம் தேதி சந்திரன் அதே மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு மிதுனத்துக்கு இடப்பெயர்வு ஏற்படுகிறது. அந்த பாத்தீங்கன்னா 15ஆம் தேதி 13ஆம் தேதி பாத்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரம், ராகுவின் திருவாதிரை நட்சத்திரத்துல சந்திரன் அமர்கின்றது. ராகு உங்க வீட்டுல இருந்து 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால சந்திரன் உங்க வீட்டுல இருந்து 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால தாயாரின் உடல்நிலை அன்னைக்கு கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். வாகனம் செல்லும் போது போதை மட்டும் தவிர்த்துக் கொள்ளுங்கள். தொலைதூர பயணங்கள் தவிர்த்துக் கொள்ளுங்கள். அரசு தொடர்புடைய விஷயங்கள்ல உங்களுக்கு ஒரு விதமான சாதகம் இல்லாத போக்கு கொண்டுதான் இருக்கும். மண்மனை, வீடு, ரியல் எஸ்டேட் துறை சார்ந்தவங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருங்கள். திங்கட்கிழமை
முக்கியமான டாக்குமெண்ட் ஆயிடுது. ஏன்னா புதனை வந்து சூரியன்ல அஸ்தங்கம் ஆயிடுது, அதோடைய ஒளி அறிவு ரீதியான செயல்பாடு தானே மங்கிடுது. ரெண்டாவது வந்து 8ஆம் இடத்துல சந்திரன் வந்து மிதுனத்துல இருக்கிறதுனால அன்றைய பொழுது உங்களுக்கு சந்திராசிரமம் தொடர்றதுனால முக்கிய முடிவுகள், ஆலோசனை, திட்டங்கள் எல்லாத்தையும் தவிர்த்து பெரிய முதலீடுகளை எதுவும் செய்ய வேண்டாம். அதனால 13ஆம் தேதி 14ஆம் தேதி இந்த 2 நாட்கள் சந்திராசிரம காலமாக இருக்கும். ஏனென்றால் சந்திரன் உங்க ராசியிலிருந்து 8ஆம் இடத்துல மிதுனத்துல இருக்கிறதுனால அங்கு புதனும் செவ்வாயும் சூரியனும் வந்து மறைவா இருக்கிறதுனால போதை மட்டும் எல்லா விஷயத்திலையும் ஸ்டாப் பண்ணி வைங்க. எந்த பெரிய முதலீடு திட்டங்கள் எதையும் போட வேண்டாம். போதை மட்டும் எந்த விவாதங்களும் செய்து வேண்டாம். போதை மட்டும் அமைதியாக கடந்து சொல்லுங்க. ஏன்னா வந்து தேய்பிறை காலன்றதுனால ரொம்ப வீரியமா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது புனர்பூச நட்சத்திரத்துக்கு 15ஆம் தேதி 16ஆம் தேதி நகர்ந்துரும். மிதுனத்திலிருந்து சந்திரன் வந்து 15ஆம் தேதி வந்து நகர்கின்றது. மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு உச்ச குருவோட சேர்றதுனால, குருவோட சேரும் போது அது கஜகஸ்ரீ யோகம் கொண்டு இருக்கிறதுனால சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக. ஏன்னா உச்சகுரு சந்திரனுடன் இணைகிறது வந்து மனம் சார்ந்த ஒரு தெளிவை ஏற்படுத்தும். 14ஆம் தேதி எல்லாம் பாத்தீங்கன்னா அமாவாசை வந்துடும். 15ஆம் தேதி எல்லாம் பாத்தீங்கன்னா வளர்ப்பு தொடங்கிடும். அதனால வந்து உச்சகுரு சேர்றதுனால ஒரு இதெல்லாம் சிறப்பான காலகட்டம் தான். சந்திரனுடைய ஆட்சி விடுறதுனால கடகம் இது முன்னாடி இருந்த மனக்குழப்பம் இது எல்லாமே ஒரு முடிவுக்கு வருவதா இருக்கும். அது உங்க வீட்டுல இருந்து 9ஆம் இடம் பாகிஸ்தானத்துல இருக்கிறதுனால தந்தை வழி சார்ந்த உறவுகளையும் தந்தை மூலியமாகவோ, கல்யாணமானவர் இருந்தால் மாமனார் உறவுகளோட ஒரு விதமாக சுமூகமான போக்கு இருக்கும். உங்க வீடை வந்து குருவும் பார்ப்பதனால ஆன்மீக சுற்றுலா பயணங்கள்லாம் மேற்கொள்வதாக இருக்கும். அதாவது திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை இருந்த அந்த நிலை மாறி இருக்கும், வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பூச நட்சத்திரத்துல இருக்கும்போது உங்க ராசியில இருந்து 5ஆம் இடத்துல சனி இருப்பதால் பிள்ளைகள் நலன் சார்ந்த விஷயங்கள என்னைக்குன்னா ஜூலை 16ஆம் தேதி பிள்ளைகள் பற்றிய நினைப்பு, பிள்ளைகளை பற்றிய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள், கல்வி, உங்களுடைய அறிவு சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து அதை பற்றிய நினைப்புகள் இருப்பதா இருக்கும். அந்த பூச நட்சத்திரம் சந்திரன் அமரும் போது அதை பற்றி வந்து அப்பா கிட்ட வந்து மாமனார் கிட்டே வந்து அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவீங்க. பசங்களை பத்தி லாப விஷயம் சார்ந்த விஷயங்கள்லாம் இதோட கனெக்டிவிட்டி ஆகும். பெரிதளவுக்கு பாதிப்பு இருக்காது. ஏன்னா சனியை வந்து குரு வந்து சனியை பார்ப்பதனால பெரிதளவுக்கு நீங்க பயப்பட வேண்டாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சந்திரன் வந்து ஆயில்ய நட்சத்திரத்துக்கு 16ஆம் தேதி ஆயில்ய நட்சத்திரத்துக்கு வந்து விடுகின்றது. அப்போ வந்து புதன் வந்து சூரியன்ல அஸ்தங்கம் ஆனதுனால அறிவு சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு கொஞ்சம் பின்னாடி கொண்டதா இருக்கும். நீங்க அறிவால யோசிக்கிற தனம் கொஞ்சம் இழந்ததா ஃபீல் பண்ணுவீங்க. ஆனா மனம் வந்து செம்மையா இருக்கும். ஒரு சின்ன ஒரு கணக்கு போட்டா கூட அங்க குழப்பம் நிலை கொண்டு. ஏன்னா புதனை வந்து 8ல மறைவு சூரியன்ல அஸ்தங்கமானதால குழப்பமா இருக்கும். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கடகத்திலிருந்து சந்திரன் வந்து சிம்மத்துக்கு இடப்பெயர்வு ஏற்படுகிறது 17ஆம் தேதி 18 அப்போ 17ஆம் தேதியெல்லாம் பாத்தீங்கன்னா இதுல சூரியன் வந்து கடகத்துக்கு மிதுனத்திலிருந்து இடப்பெயர்வு ஏற்பட்டுரும். இப்போ புதன் வந்து தன்னாட்சியா இருக்கிறதுனால இது முன்னாடி இருந்த அறிவு சரியான குழப்பம் எல்லாம் ஒரு தெளிவு பெற்றதா இருக்கும். அப்போ கூட வந்து கேது நட்சத்திரம் தான் மகன் நட்சத்திரம் சந்திரன் அமர்றதுனால ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல வந்து மனம் ஈடுபாடு கொண்டதா இருக்கும். அறிவு சார்ந்த விஷயங்கள்ல அப்போ ஒரு மொபைல்ல வந்து பாட்டு கேட்கறதா கூட சினிமா பாட்டா பக்தி பாட்டானும் போது சாமி பாட்டுக்கு தான் நீங்க பாடம் கொடுத்து சாமி பாட்டு கேட்பீங்க. எப்பனா இதெல்லாம் வந்து 17ஆம் தேதி அப்படி இருப்பதா இருக்கும். ஏன்னா அது கேது நட்சத்திர சந்திரன் அமர்றதுனால கேதுன்றது ஒரு ஆன்மீகம் சார்ந்த துறவி கிரகம். மனம் இப்படி ஈடுபடும். அது 10ஆம் இடமா இருந்ததுனால தொழில் வேலை சார்ந்த விஷயங்கள்ல கம்யூனிகேட்டர் ஆன்மீகம் சார்ந்த தொழில் செய்யறவங்களுக்குலாம் நல்ல அன்றைய பொழுது வந்து 17ஆம் தேதி சிறப்புடையதா இருக்கும். சிம்மத்திலே வந்து கேது இருக்கிறதுனால அந்த சிம்மத்தின் அதிபதி 9ஆம் இடத்துல குருவோட இருக்கிறதுனால ரொம்ப சிறப்பான சூழல் தான். ஆன்மீக பெரியோர்கள் சொற்பொழிவு இது சார்ந்த தொழில், அதாவது ஆன்மீகம் தொடர்புடைய வேலைகள் எல்லாம் வந்து சிறப்பற்றதா இருக்கும். இது அரசியல் இப்ப இந்து சமய நிலைத்துறை அமைச்சருக்கு அவங்க அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் இவங்கெல்லாம் நல்லா அன்றைய பொழுது 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ரொம்ப சிறப்புடையதா இருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா சந்திரன் வந்து பூர நட்சத்திரத்துக்கு வரும்போது சுக்கிர நட்சத்திரம் வரும்போது ரொம்ப சந்தோஷம் தான். அதாவது கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு எல்லாம் நல்லா ஏற்றக்கூடிய நாட்களாக இருக்கும். ஏன்னா பூர நட்சத்திரம் சுக்கிரன் வந்து சிம்மத்துல இருக்கிறதுனால அரசியல் தொடர்புடைய விஷயங்கள்ல சினிமா துறை சார்ந்தவங்களுக்கு நல்லா ஏற்றமுடிய கொண்டது நாளாக இருக்கும். ஆடம்பரமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். தொழில் நிமித்தமாக உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுப்பதா இருக்கும். லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சக ஊழியர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பார்கள். மேலதிகாரி பாராட்டு, சம்பள உயர்வு, பதவி உயர்வு எல்லாம் ஏற்படுவதாக இருக்கும். புதிய தொழில் சார்ந்த திட்டங்கள் சிறப்பாக இருந்த வந்து கேது வந்து சந்திரனும் இருக்கிறதுனால அது ஒரு விதமா கிரகண தோஷம் இருக்கிறதுனால ஒரு விதமா சலிப்புத்தனம் இருக்கும். எல்லாமே சுமூகமா பிறந்தா கூட ஒரு விதமா தனிமை, ஒரு விதமா சோர்வு இது கூட சேர்ந்து தான் பயணிக்கும். அது பெரிதளவும் பாதிக்காது என்றும் சொல்லலாம். இந்த அடிப்படையில தான் வந்து உங்களுடைய வார பலன் வந்து கிரகநிலை வந்து இயங்குவதாக இருக்கும். இந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா 3 நட்சத்திரம் இருக்கு. விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம், அனுஷம், கேட்ட. இதுல விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம் உள்ளவங்களுக்கு உங்க நட்சத்திர நாதனே வந்து குரு உச்சமாக இருக்கிறதுனால ஒரு விதமா சிறப்பு தான். பெரிய மனிதர்கள் நட்பு கிடைக்கும், ஒரு விதமா லாபத்தனமா இருக்கும். ஏன்னா 9ஆம் இடத்துல உச்ச குரு இருப்பது ரொம்ப சிறப்பு தான். 17ஆம் தேதி அப்புறம் சூரியன் வருவதனால பலம் அதிகரிக்கும். இந்த அடிப்படையில நீங்க எந்த வாரத்துல எந்த கிழமை தேதியில ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்றால், அதாவது சுவாதி ஏதாவது விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம் உள்ளவங்க
14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையும் 16ஆம் தேதி வியாழக்கிழமை 18ஆம் தேதி சனிக்கிழமை. இதுல 16ஆம் தேதி வியாழக்கிழமை கொஞ்சம் கவனமா இருங்கள். வாகனம் செல்லும்போது கவனமா செல்லுங்க. தொலைதூர பயணங்களை தவிர்த்துக் கொள்ளுங்க. அதாவது செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை, சனிக்கிழமை கொஞ்சம் கவனமா இருங்க. முக்கியமாக வியாழக்கிழமை கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. இதற்கு அனுஷ நட்சத்திரக்காரங்கள், சனியின் அம்சம் பொருந்திய அனுஷ நட்சத்திரக்காரங்கள் சனி உங்க வீட்டுல இருந்து 5ஆம் இடத்துல பஞ்சம சனியா இருக்கிறதுனால சனியை குரு பார்ப்பதனால பிரச்சனைகள்லாம் விலகும், முட்டுக்கடி சார்ந்த விஷயங்கள்லாம் விலகி புதிய முதலீடுகள் பெறுவதற்கான வழி பிறக்கும். நீங்க எச்சரிக்கையா இருக்க வேண்டிய நாட்கள் கிழமை எது என்றால் 17ஆம் தேதி 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, வார தொடக்க நாள் ஞாயிற்றுக்கிழமையும் 15ஆம் தேதி புதன்கிழமையும் ரொம்ப கவனமா இருங்க. அதுக்கப்புறம் 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்றைய பொழுது, முக்கியமாக ஞாயிற்றுக்கிழமை, புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை ரொம்ப கவனமாக இருங்க. முக்கியமாக வெள்ளிக்கிழமை மிகுந்த எச்சரிக்கையா இருங்க. வாகனம் செல்லும் கவனம் செல்லுங்கள். தொலைதூர பயணங்களை தவிர்த்துக் கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கேட்ட நட்சத்திரக்காரங்க புதன் அம்சம் பொறுத்த நட்சத்திரனால புதன் 17ஆம் தேதிக்கு அப்புறம் தான் சூரியன் அதுல ரிலீவ் ஆகிறதுனால 12, 13, 14, 15, 16 இந்த தேதி வரைக்கும் கேட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு டல்னஸா தான் இருக்கும். அறிவு ரீதியான ஒரு பிரகாசம் இருக்காது. ஏன்னா உங்க ராசியில இருந்து 8ஆம் இடத்துல புதனை ஆட்சியில மறைவா இருக்கிறதுனால கோவம் தான் அதிகரிக்கும். இன்டெலெக்சுவல் யோசனை தானே இருக்கும். 17ஆம் தேதி அப்புறம் பாத்தீங்கன்னா 16ஆம் தேதி அப்புறம் பாத்தீங்கன்னா சூரியன் கடகத்துக்கு போறதுனால அப்ப கூட பாத்தீங்கன்னா 8ல மறைவா இருக்கிறதுனால அதுக்கு முன்னாடி இருந்த சூழல் கொஞ்சம் மாறி இருக்கும். இருந்து குரு பார்வை இருக்கிறதுனால ஒரு பரவாயில்ல அப்படின்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணி போற சூழல் தான் இருக்கும். நீங்க எச்சரிக்கையா இருக்க வேண்டிய தேதி கிழமை எதுன்னா 13ஆம் தேதி திங்கட்கிழமை கொஞ்சம் கவனம் இருங்க. ஏன்னா உடல் மன சார்ந்த விஷயங்கள் ஏதோ ஒரு வதப்பட்ட சூழல் இருக்கும். அதுக்கப்புறம் 16ஆம் தேதி வியாழக்கிழமை உடல் ரீதியா மன ரீதியா கொஞ்சம் அழுத்தத்தை உணர்வீர்கள். கொஞ்சம் முக்கிய முடிவுகளை தவிர்த்துக் கொள்ளுங்கள். அப்புறம் 18ஆம் தேதி சனிக்கிழமை கொஞ்சம் கவனம் இருங்கள். தொலைதூர பயணங்களை வாகனம் செல்லும்போது கவனம் செல்லுங்கள். முக்கிய ஜாமீன் கருத்து எதுவும் போட வேண்டாம். அதாவது திங்கட்கிழமை, வியாழக்கிழமை, சனிக்கிழமை கவனம் வரும். முக்கியமாக சனிக்கிழமை ரொம்ப மிக எச்சரிக்கையான இருக்கு. இந்த அடிப்படையில் உங்களுக்கான அந்த வாரத்துக்கு அதிர்ஷ்ட எண்கள் பார்த்தீங்கன்னா 3, 9, 5. அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா வடக்கு, வடகிழக்கு. அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா அடர் சிவப்பு, ரெட்டு நல்லா இருக்கும், மஞ்சள். இதெல்லாம் உங்களுக்கு சிறப்புடையதாக இருக்கும். ஆன்மீக பரிகாரம் எடுத்துக்கிற இந்த பஞ்சம சனியுடைய தாக்கத்தை குறைக்கிறது சனிக்கிழமை தோறும் விநாயகரை நீங்க வணங்கலாம். குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு சிறப்புடையதாக இருக்கும். இந்த ராகு கேது சர்பதோஷம் சொன்னோம் பார்த்தீங்களா. முக்கியமாக 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால சங்கபால கர்ப்பதோஷம் இருக்கிறதுனால இந்த தாயாரின் உடல்நிலை, வாகனங்கள் பயணிக்கிறது, வீடு, தொழில் சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிரச்சனை இருந்து விலகிறது செவ்வாய்க்கிழமை அந்த ராகு காலத்துல துர்கை அம்மனை வழிபட்டு தீபம் ஏற்றி வழிபடுவது சிறப்பு. அதனால விருச்சிக ராசிக்காரன் தாங்கள் இந்த வாரத்தில் வாழ்வில் அனைத்து வளங்களை பெற்று சிறப்புடன் வாழ எல்லாமல் அந்த இறைசக்தி நான் பிரார்த்திக்கின்றேன். இக்காணொலியில் உங்க ராசி கொண்ட நட்படுவது உறவோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரை நம் சேனலில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தாங்களும் தங்கள் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன்.